ரைட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. குட்ஸ் கேரியர் தாங்க, லாங் வீலு. எப்படி கவுந்துச்சுன்னு தெரில. எப்போயுமே வந்து நேஷ்னல் ஹைவே விட்டு நம்ம வெளியில் போகவே கூடாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் நம்மளை போக சொல்கிற அந்த ரூட்டும் நம்ம நின்றுட்டுருக்க ரூட்டும் ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நல்லா வந்து பார்த்துக்கணும். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விலாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுஹாத்திலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மோட்டலில் இருக்கோங்க. ட்ரக் தாபா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பின்னாடி பாருங்கள். ஸோ RJ37 ராஜஸ்தானி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கோம். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து தங்கியிருந்தோம். ஸோ நேற்று நைட் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் இல்லையா, மோட்டார் சைக்கிளிஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அவர் தூங்குறதுக்கு இங்கே வந்து அனுப்பி விட்டுருந்தாரு. ஸோ நைட் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு காலையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 9-9:30 அந்த மாதிரி டைம் ஆகுது. ஆனால் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, சான்ஸே கிடையாது. மழை நின்னதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி கிளம்ப போகிறோம் அப்படின்னு தெரியல. இங்கேருந்து சிலிகுரி வந்து 227 கிலோமீட்டர். இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எப்படி தான் நம்ம இங்கேருந்து போகிறோம்னு தெரியல. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான அட்வென்ச்சருக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கியிருந்தோம். அருமையான ஹோட்டல், க்ளீனாக இருந்துச்சு. தாபாலாம் வந்து மோஸ்ட்லி க்ளீனாக இருக்குமான்னு தெரியல, பட் இந்த தாபா நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அதனால் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. ஓகேங்க, கிளம்பலாம். மணி இப்போ வந்து 11 ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, சரியான மழை. இங்கே பாருங்கள், ஷூ கீவெலாம் நாறிடுச்சு. அதனால் செருப்பு தான் நானே இப்போ போட்டு ரைட் பண்ண போகிறேன். இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு ரைட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஷூ வந்து சரியாயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஷூவை. ஓகே, கிளம்பலாமா? முருகா பத்திரமா போகணும்ப்பா. இன்றைக்கான டார்கெட் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவுஹாத்தியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோம். இங்கேருந்து கவுஹாத்தி வந்து ரொம்ப பக்கம். நம்ம கவுஹாத்தி தாண்டி போகலான்னு பார்த்தா நைட்டு என்னன்னு தெரில, அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம நைட்டு ஒரு மோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ அந்த மோட்டல் ஓனர் தான் நம்மளை வந்து இங்கே அனுப்பிவிட்ருந்தாரு. நான் நைட்டே சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம எப்படி வந்து மேகாலயாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னு. சரியான மழை, இப்போயும் கூட சரியான மழை தான் பேஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது, இங்கே கிளைமேட்டெல்லாம் இப்படி தான். ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குங்க. இந்த கட்டு வழியாக நம்ம அந்த பக்கம் போயிடலாம், இல்லைனா ரொம்ப தூரம் போயிட்டு வரணும். பிரிட்ஜு வரைக்கும் போகணும், அது ரொம்ப தூரம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சைடு மாற்றி போகிறேன். இங்கே அசாமை பொறுத்தளவு என்ன பிரச்சனைனா, மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த அனல் இம்மிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக ஸ்வெட்டிங்ஸ் தான். இங்கே கூலிங் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும், பகலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி தான். அவ்வளோதான், கிராஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, போயிட்டே இருக்கலாமா? இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கெலாம் இருக்குங்க. நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணலை, தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹைஜீன் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கணும்னு நினைப்பேன். போகிற வழியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பைப்ஸ்லாம் இருக்கும், வேணும்னா அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு இங்கேருந்து கொல்கட்டா போகிறோம் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம கொல்கட்டாவில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். இல்லைனா போகிற வழியிலே இதே மாதிரி எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஹோட்டலில் வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி. டில் தமிழ்நாடு போகிற வரைக்கும் இனிமேல் இப்படி தான். பெருசாக நான் ரூம் எடுப்பேனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப
ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சின்னா மட்டும் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கொல்கட்டாவில் அதுவும் நம்ம மெயினான சிட்டியில் எடுக்காமல் கொஞ்சம் அவுட்டராக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. இங்கேருந்து சிலிகுரி வந்து 250 கிலோமீட்ரு, சாரி ஆமாம் 250 கிலோமீட்ரு. 250 கிலோமீட்டர்னால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், அஸ்ஸாமோட ரோட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்பீடு பிரேக்கர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ரம்பிள் ஸ்பீடு பிரேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு தம்மா துண்டு தான் இருக்கும். பட் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 10 ரம்பிள் 15 ரம்பிளுக்கு மேலே விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சஸ்பென்ஷன் காலி ஆயிரும். நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோலாம் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு வண்டியோட சஸ்பென்ஷனே உடஞ்சி போகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஆஃப் ரோட்டில் கூட வண்டி ஓட்டல, இங்கே நார்மல் ரோட்டில் ரம்பிள்ஸில் விட்டதுக்கே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாகவும், அதே நேரம் தேவையில்லாமல் எனக்கு ஒரு 8000 ரூபா செலவும் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும். லாங் ட்ரிப் நம்ம பிளான் பண்ணுறப்ப நிறையா விஷயம் நடக்கும். ஏன்னா வண்டியோட கெப்பாசிட்டியும் தாண்டி நம்ம ஓட்டினா அப்படி தான் ஆகும். ஸோ ரம்பிள் ஸ்பீடு பிரேக்குங்கிறது இதுதான். இந்த பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கா, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு தம்மா துண்டு தான் இருக்குது. விட்டோன்னு வச்சுங்க காலி. ஏதோ தப்பிச்சிட்டோம். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி நம்ம போயிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு போன டைம் நம்ம வந்து அலிபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பைபாஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பைபாஸ் வந்து கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு. அந்த 50 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிட்டாலே போதும், நம்ம அசால்ட்டாக போயிடலாம். ஸோ ரோடு நீட்டாக இருக்குது, அதனால் அழுத்தி பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கான ட்ராவலில் நம்ம வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷனை மட்டும்தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். முடிஞ்சால் போகிற வழியில் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். நேஷ்னல் பார்க்குங்க, மனாஸ் நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணணும். ஸோ ஒரு 27 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளால் காண்டாமிருகம், யானை, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பாட் பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலர் ஸ்டேஷன் சொல்லிட்டு அங்கேயே கூட இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மனாஸ் நேஷ்னல் பார்க் 33 கிலோமீட்டர் ரைட்டில் உள்ளே போகணும். அங்கே 27 போட்டுருச்சு, இங்கே 33 போட்டிருக்கு. சரி, ஏதோ ஒன்று. அஸ்ஸாமை பற்றி சொல்லணுன்னா, நார்த் ஈஸ்ட்லேயே நான் வந்து அதிக தடவை ட்ராவல் பண்ண ஒரு ஸ்டேட்டுனா அஸ்ஸாம் தான். இங்கே அஸ்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டோட மிடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேட்டுங்க. அதனால் நம்ம எங்கே போனாலும் சரி, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அஸ்ஸாமுக்குள்ளே வந்து போகிற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அஸ்ஸாமோட இந்த டெரிட்டரியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி மவுண்டன் கம் பிளைன் சர்ஃபேஸில் இருப்போம். ஸோ அதனால் நம்ம மவுண்டனில் இருக்கோன்றதே நமக்கு தெரியாது. அதாவது எப்படி சொல்கிறது, மவுண்டனில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடம். அதனாலே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாபெரும் நதியான பிரம்மபுத்திரா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓடிட்டுருக்கு. அஸ்ஸாம் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அட்வென்ச்சர் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அதோட வீடியோஸும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபெரி ட்ராவல் பண்ணோம், போட் ட்ராவல் பண்ணோம், செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதே மாதிரி மஜூலி ஐலாண்ட்ஸ், அந்த மஜூலி ஐலாண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி குவைட் ஈகோ சிட்டி. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப அந்த பழமையான நகரம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, பழமையான நகரம், உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஐலாண்டு, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த உலகின் மிகப்பெரிய ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மஜூலிக்கு தான் இருக்குது. அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அஸ்ஸாமை நம்ம வந்து டூர் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து நிறைய நாள் தேவைப்படுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான லொக்கேஷன்ஸு, சூப்பரான நேஷ்னல் பார்க்ஸு. அதே மாதிரி இந்த காண்டாமிருகத்துக்கான நேஷ்னல் பார்க் இங்கே தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியன் ஆயிலோட அஸ்ஸாம் ஆயில், அஸ்ஸாமோட லோகோவே வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் தான். அந்த அஸ்ஸாம் ஆயில் லோகோவே வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இந்தியன் ஆயில் ஆக்சுவலாக வந்து அஸ்ஸாம் ஆயில் தான் வந்து இந்த பக்கம் கூப்பிடுவாங்க. நம்ம ஏரியா பக்கம் அஸ்ஸாம் ஆயில்னு சொல்கிறதில்ல. பட் இங்கே தான் வந்து அந்த ரீஃபைனரி இருக்குது. ரொம்ப அதாவது வேர்ல்டுலேயே வந்து ஓல்டஸ்ட்டு ரீஃபைனரியில் அஸ்ஸாம் ஆயில் வந்து ஒன்றுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வந்து பழமையான ஒரு கம்பெனி.
ஸோ நம்ம போகிற வழியில் தான் அந்த ஏரியா இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். பிரிட்ஜ் இருக்கும், அதனால் பார்க்க முடியாது. அது இது போலீஸ் வெஹிக்கிளா? ரைட்டு, சம்பவம் பண்ணிட்டாங்க. ஓ, அங்கே கரண்ட்டு ப்ராப்ளம் போலங்க. மேலே ஏறி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே. ரொம்ப நேரமாக நம்ம இருந்த ஹோட்டலில் அதிகமாக பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப சின்னதாக தெரியுறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதைத்தான் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. மழை பெஞ்சதுனால அதிகமான ஹை வோல்டேஜ் இல்லையா, கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபயர் மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ போலீஸும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், மழை பெஞ்சுன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க வாங்கியிருக்கோம். 1099 ரூபா ஆஃபரில் இருந்துச்சு. சரி, ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எவ்வளோ நேரம் தான் ஃபோனை வச்சு சொருகிட்டே பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் இங்கேயே செக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, கிளம்புறோம். சாப்பிட்டு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். இங்கே மயாப்பூர்லே என்ன சாப்பிட்லாம்? வழக்கம் போல் ஏதாச்சும் குயிக்காக சாப்பிட்லாமா? மணி லன்ச் டைம் ஆகிடுச்சுங்க, 1:30 ஆகிடுச்சு. சரி பார்ப்போம், வருங்க ஏதாவது கடை. இங்கே ஒரு கடை இருக்குது, தள்ளுவண்டி கடை. இருங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் சாப்பிட்ல. ஸோ ரொட்டி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜி, அப்புறம் ஒரு ஆம்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். சிம்பிளான சாப்பாடு தான். இங்கே பாருங்க, குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எஸ் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு பேசிகிட்டே வரான் அந்த குட்டி பையன். கேஸ் ஸ்மெல் வருது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, என்ன கேஸ் ஸ்மெல்? ஓ, முன்னாடி அந்த எல்பிஜி கேஸ் இது போகுதுங்க. ஐயோ, இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தாங்க. இந்த கேஸ் வண்டி, அப்புறம் பீகார் பக்கம்லாம் போனால் அப்படி தான், ஃபுல்லாக கேஸ் வாடையாக தான் அடிக்கும். ஏன்னா அந்த ஊர் பைபாஸில் பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் ஓடிட்டுருக்கோம். அருமையான சாப்பாடுங்க. 3 சப்பாத்தி, ஒரு ஆம்லேட், வயிறு நிறைஞ்சிடுச்சு. 45 ரூபாவில் லஞ்சை முடிச்சிட்டேன். நான் வந்து ஹெவியாக சாப்பிட வேணாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி போகணுன்றதுனால ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு வயிற்றுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சிலிகுரி ரோடு கண்டிஷன், மழை, அது இதுன்றதுனால தான் ரொம்ப அதிகமாக ட்ராவல் டைம் வந்து அதிகமாக கட்டுது. 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கெலாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் காட்டுறதெல்லாம் டூ மச் தான். பட்டு இங்கே பிரச்சனை இருக்குது, அதனால தான் வந்து அந்த மாதிரி காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. எதனால டிராஃபிக்னே தெரியலையே. அப்படியே கிராஸ் பண்ணி போயிடலாம். முட்டா போயிடுவா, நான் அப்படியே வச்சு போயிருந்துருப்பேன். கதமயிர் பேசிட்டு போகிறவனுக்கு வழி விட மாட்டுறாங்க. வெதர் கண்டிஷன் வந்து ஹாட், கூல், ரெயின், இது எல்லாமே அட் அ டைமில் நடக்குதுங்க. அட் அ டைமில் நடக்குது, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம பாட்டுக்கு சாலிடாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடு பிரேக்கர் எவங்க கண்டுபிடிச்சது? பைத்தியக்காரானுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. அது ஒன்று தாங்க கட்டுப்புங்க. நம்ம வண்டி வேறு டம்முன்னு அடி வாங்குது.
ஓகே, சிலிகுரி நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் போகணும். இன்னும் வந்த பாடு இல்லை. இந்த பைபாஸில் அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லைங்க. கொஞ்சம் தான் ரோடு டேமேஜ். கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். மற்றபடிலாம் வந்து சாலிடாக அது பட்டு வந்த பார்த்தீங்களா, சொன்னேன் இல்லையா, இதுதாங்க வந்து இந்த அசாம் ஆயில். அந்த அசாம் ஆயிலோட ரீஃபைனரி இங்கே இருக்குங்க. ஒரு பெரிய யூனிட்டு, மாபெரும் யூனிட்னு கூட சொல்லலாம். பின்னாடி இருக்குது. இங்கே ஒரு யூனிட் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. போகிற வழியில் கிரவுண்டுக்கு பார்த்தீங்களா, ஸ்டேடியத்துக்கு ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு. அசாம் ஆயில்னு போட்டிருக்காங்களே, இந்த ரீஃபைனரி இங்கே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து அசாம் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நேமும் வச்சுருக்காங்க. அது வந்து ஓல்டஸ்ட் நேம் ஆகும். என்ன செக் போஸ்ட்டு? இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ப்ளஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனி செக்யூரிட்டி வச்சுருக்காங்க போலயே. வெஸ்ட் பெங்கால் டிராஃபிக். கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா ட்ராவல் பண்ணுது. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, போன வாட்டி வந்து அள்ளிப்புர்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அங்கே கூட வந்து தமிழ் பேசுகிற ஒருத்தர் நம்ம மீட் பண்ணோம், வெஸ்ட் பெங்கால் ஒருத்தரை. அந்த ஊருக்கு போகலைங்க. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து NH 128 வந்து அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சிலிகுரி போகுது இந்த ரோடு. அந்த பக்கம் ரோடு போனோன்னா அது ஷார்ட்டான ரோடு. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மண்டே காயும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு மோசமாக இருக்கும். அந்த ரோடை விட அது 148 கிலோமீட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா 168 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. பட் அங்கே போகிற அதே டைமுக்கு நம்ம இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். ஏன்னா அந்த ரோடு எவ்வளோ மோசமான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அங்கே போய் மாட்டிக்க வேணாம், நம்ம நேஷ்னல் ஹைவேலே வந்து இருந்துக்கலாம். இந்த ரோடை விட்டு நகரவே கூடாதுங்க. வேறு வழியே இல்லைனா மட்டும்தான் இந்த ரோடை விட்டு நம்ம நகரமே தவிர மற்ற எதுக்காகவும் உண்மையில் நகரக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடும். அதனால தான். பாலம் செம்ம பெரிய பாலம். இங்கே பாருங்க, எல்லோரும் இங்கே தான் வந்து சில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. மழை வர்ற மாதிரியே இருக்கு. ஸோ அந்த சைடு இருக்க ஹில்ஸ் தாங்க ஹிமாலயன் மவுண்டன்ஸு. அந்த மலைத்தொடர் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நமக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாம் பாதி வந்து பார்த்திங்கன்னா நேபாள். இந்த ரோடு பரவாயில்லைங்க, 130 கிலோமீட்டர் அசால்ட்டாக போயிடலாம். அந்த ரோட்டுக்கு இது போயிருந்தோம் சுத்தம். நல்ல வேலை ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. பறக்க விடுவோமா? டுமின். இங்கேயும் நிறையா டீ எஸ்டேட் இருக்குங்க. எல்லாம் டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. பாருங்க, எல்லாருமே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற வயசில் இருக்காங்க நிறைய பேர். ஸ்பீடு பிரேக்கர் இங்கேயும் நல்ல வேலை தேய்ச்சி வச்சுருக்காங்க. டோனா வச்சுங்க, டமாங்க. ஐயோ, இங்கே பாருங்க,
இங்கேயே ஒரு லாரி கவுந்து கிடக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே. குட்ஸ் கேரியர் தாங்க, லாங் வீலு. எப்படி கவுந்துச்சுன்னு தெரில, ரொம்ப பாவம். லாரி டிரைவர்லாம் உண்மையிலுமே தெய்வங்க. அவங்களாம் இல்லைன்னா சப்ளைன்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. சப்ளை செயின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும், நமக்கு தேவையான எதுவுமே கிடைக்காம போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜலடப்பாரா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பார்க் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் உள்ளே இருக்குது, என்னென்ன மாதிரி சஃபாரிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. இவங்க இந்த காட்டெருமை செம்மையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாம் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் வந்து நம்ம சாங்சுரி, அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு சாங்சுரி பக்கத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இவருங்க சிக்னல், என்னடா எல்லோரும் திடீர்னு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். சிக்னல் இருக்குது, நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் ரோடு மாறி மாறிலாம் போகக்கூடாது, அப்புறம் நமக்கே சம்பவம் ஆயிரும், விபூதி அடிச்சுருவாங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், எப்போயுமே வந்து நேஷ்னல் ஹைவே விட்டு நம்ம வெளியில் போகவே கூடாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் நம்மளை போக சொல்கிற அந்த ரூட்டும் நம்ம நின்றுட்டுருக்க ரூட்டும் ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நல்லா வந்து பார்க்கணும். அப்புறம் தான் நம்மளால் வந்து நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், சம்பவம் தான். என்ன தான் மாங்கு வண்டி ஓட்டினாலும் ரொம்ப டஃப்பான ரோட்டில் போய் மாட்டிக்குவோம். கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்குது, சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா ரோடே இருக்காது, பாலம் வேலை நடந்துகிட்ருக்கும், பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் பூந்து போட்டுருவோம், நமக்கு வழியும் தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணணும். தெளிவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கோம். சிலிகுரிக்கு இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். லைட்டாக டயர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டின ரோட்ஸ் வந்து அந்த மாதிரி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே 300 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வந்து ரைட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிலிகுரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிலிகுரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் ஏரியா தான், எல்லா ஊரையும் ப்ளஸ் நார்த் ஈஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுங்க. மற்றபடி இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனோன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு சென்டர் ஆஃப் தி ஊர் ஒன்று இருக்குது தெரியுமா. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் வந்தீங்கனாலும் அந்த சென்டருக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு ஏரியா சிலிகுரி. ஏங்க இந்த போன வாட்டி பண்ண நான் தப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் பண்ணுறதா இல்லைங்க. அதனால தான் வந்து இந்த ஹைவே வந்து போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி ஹைவேவை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் எந்தெந்த ரோட்லேயோ போயிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கலாம் போல். என்னடா லாரி போயிட்டே இருக்குது, ரெட் கலர் லைட் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவ்ங்க, நம்ம வந்து ஆல் இண்டியா ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எழுதியிருக்கோம் தெரியுங்களா. மேக்ஸிமம் அதை பார்க்குற எல்லாருமே நம்மளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க.
நான் நாகாலாண்டில் வந்து அந்த ஹோம் ஸ்டே நம்ம தங்கியிருந்தோம், வண்டி கீழே இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூமில் இருந்தேன். நான் வந்து கிளம்புனப்போ டைம் வந்து 9:10 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 மணி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்கே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்மளோட பைக்கை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியை வந்து ஃபாலோ கொடுத்துருந்தாங்க. அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு. ஸோ நான் என்ன டிப் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வந்து ஹைலைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணி பேசுவாங்க. நீங்களே வந்து பேசலைன்னா கூட உங்களை பார்த்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, பைக்கை பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம கிளம்பியிருந்தோம். டாப் பாக்ஸு, சேடிலு, ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் க்ளவுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கும்போதே வந்து அவங்க கண்ணில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க யூடியூப்லேயே பார்த்துட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க, மோட்டோ விளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்குறப்போ அவங்க வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவாங்க. எந்தெந்த ஊர் போனீங்க, எந்தெந்த இடம்லாம் பார்த்தீங்க, இந்த ஊர் போனீங்களா, அந்த ஊரில் இந்த இடத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஃபேவரட்டான ஸ்பாட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்ம ட்ராவல் பண்ணலைன்னா அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா, நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் நிறையா நடக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்கள் கூட கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் பார்க்குறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவங்க எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இதுதாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்டது கிடச்சிச்சு. ஒரு ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 பேர் 30 பேர்லாம் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க, இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த தாபாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தங்க போகிறோம். ஸோ நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டன்டடைங் சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீப்பாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால ஓகே, இன்றைக்கி கூட ஒன்றும் பெருசாக சாப்பிட்ல, அதனால் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ கட்டில் தாங்க உட்காந்துருக்கேன் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் இங்கேருந்து நேராக கொல்கட்டா கிளம்பி போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளானு. நாளைக்கு கொல்கட்டா போகிற அந்த ஃபுல் ட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா ரோடு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஏன்னா இங்கெல்லாம் இனிமேல் மழை பெய்யாது. ஸோ அந்த மழை பெய்கிற ரீஜன்லாம் தாண்டியாச்சு. ஒரு வேளை புயல் எதுவும் வந்தால் தான் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஈஸ்ட் கோஸ்டல் ரோடுக்கான அந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம கொல்கட்டா ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொல்கட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்டில் பங்கமாக ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.